நான் மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், ரத்த குழாய் அடைப்பை நீக்கலாம், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். பட் எவ்வளவு நான் கொடுத்தாலும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா வீணாக போயிடும் அப்படிம்பாங்க. கோபம் இயல்பில் உடையவர்களுக்கு மாரடைப்பு வருவது, பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சர்வ சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில். அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர். சார் ஹை பிளட் ப்ரெஷரால் கோவம் வருது, கோவத்தால் தான் ஹை பிளட் ப்ரெஷர் வருது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது, விஷியஸ் சர்க்கிள். இதுலேருந்து அதுக்கு போகும், அதுலேருந்து இதுக்கு போகும், அந்த டென்ஷன் அதிகமாகும், பிபி ஜாஸ்தியாக இருக்கும். கோபம் உள்ளவர்களுக்கு பிபி தானாகவே கூடி போயிடும். இதனாலேயும் இதயம் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். இதை விட இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உடையது கோபம். ஆஸ்துமாங்கிறது ஒவ்வாமையினால் வரும். சில சமயத்தில் சில பூவிலேருந்து வர மகரந்தம் இருக்கு இல்லையா, அது சில பேருக்கு ஒத்துக்காது. சில வாசனைகள் ஒத்துக்காது. ஏதோ ஒன்று அலர்ஜியாக இருக்கும், மழை பெஞ்சிருக்கும், அதுலேருந்து புதுசாக ஏதாவது ஒரு அதெல்லாம் பிடிக்காது, ஒத்துக்காது. அதை விட முக்கியம், சுவாச கோளாறு ஏற்படுவதற்கு கோபம் ஒரு மிக முக்கியமான காரணம். அது மெதுவாக என்ன ஆகும், கோபம் ஆஸ்துமாவில் கொண்டு போய் விட்டு, ஆஸ்துமாவால் கோபம் கோபத்தால் ஆஸ்துமா அது இந்த சைக்கோசோமேட்டிக், ரெண்டும் உடம்பும் மனசுமா சேர்ந்து அப்படியே ஒன்னோட ஒன்று கப்பி பிடிச்சிரும். அது மாதிரி சில பேருக்கு விடாத தலைவலி இருக்கும், மைக்ரைன், அதுவும் ஒத்த பக்கம் தலைவலி, அதில் வலது சாரி இடது சாரி அப்படின்லாம் ரொம்ப கொள்கை பிடிப்புடையவங்கெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. இந்த கோபம் வரும்போது என்ன ஆகும், ரத்த அழுத்தம் கூடுறதுனால பிரெயினுக்கு பிளட்டு நிறைய போக வேண்டியிருக்கும். அப்போது பிரெயினில் இருக்கிற குழாயெல்லாம் அது சைஸ் தானே, திடீர்னு குழாயை பெருசுப்படுத்த முடியுமா என்ன? ஒரே நேரத்தில் இதயம் பம்ப் பண்ணி நிறைய ரத்தத்தை மூளைக்கு அனுப்புது அப்படின்னு சொன்னால் அது முதல்ல தலைவலியில் போய் முடியும். ஐயா, அது தலைவலியோடு நிற்காது. சமயத்தில் அந்த ரத்தம் குழா வெடிச்சிருச்சு, தலைக்கு போகிறதுல வெடிச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக், உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தை பாதிச்சிடும். அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. அப்போது இதய நோயை ஏற்படுத்தும். இதய நோய் மட்டுமல்ல, மாரடைப்பை ஏற்படுத்தும். இதய நோய்ங்கிறது எப்போ பார்த்தாலும் வலிக்குது 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 அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவது. மாரடைப்பு என்பது ஒரே சமயத்தில் அந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இதயம் செயல்பட முடியாதபடி ஒரு வலிக்கும் வேதனைக்கும் உள்ளாவது. இதெல்லாம் மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிற உண்மை. நான் சொன்ன மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக், மூளை வாதம் அப்படிங்கிறாங்க. அது வெடிச்சே ஏற்படுது, இல்லாட்டி வேறு வகையில் ஏற்படுது, எப்படியோ அது ஏற்பட்டு போகுது. இப்போது கோபத்தை பற்றிய நோய் என்னென்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னேன். இந்த கோபம் எதனால் ஏற்படுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். நாம் நினச்சபடி அங்கே இல்லை அப்படின்னா கோபம் வருது அப்படிங்கிறோம். ரெண்டாவதாக இப்போ இன்னொன்று சொல்கிறேன். ஒருவருடைய செயலை நம்மளால் சகிச்சுக்க முடியல, அதனால கோபம் வருது. தொடர்ந்து ஒரு நபரை நம்மளால் சகிச்சுக்க முடியல, அப்போ நமக்கு கண்டிப்பாக கோபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. மைக் டைசன் உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற குத்து சண்டை வீரர். அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுவையானது. அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பெற்றவர். இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மைக் டைசனை பற்றி ஒரு நல்ல அழகான செய்தி ஒன்று படித்தேன். இவாண்டர் ஹோலிஃபீல்டு அப்படிங்கிறவரோட 1997 அவர் மோதுறார். அது உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா மைக் டைசனுடைய புகழ் அவ்வளவு உலக புகழ்பெற்ற மல்யுத்த வீரர், குத்துச்சண்டை வீரர்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழ். ஸோ இவாண்டர் ஹோலியோட அவருக்கு நடந்த அந்த குத்து சண்டையை உலகமே கவனிச்சுக்கிட்டு இருக்குது. பாருங்க, அது குத்து சண்டைன்னா கூட அதில் சில கட்டுப்பாடு இருக்கு. இப்படி தான் தாக்கணும், இன்னும் அளவு தான் அடிக்கணும், இன்னும் நம்ம அம்பையருக்கு கட்டுப்படணும், இப்படி நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. மைக் டைசன் பாருங்க, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு தளருது உள்ளுக்குள்ளேருந்து. அது ஒரு உலக புகழ்பெற்ற சூடான மோதல் அப்படிங்கிற போது கொஞ்சம் பொறுமையை இழக்கிறார் அவர். கோபம் சடக்குன்னு இல்லை, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கேறிக்கிட்டே போகுது உள்ளுக்குள்ளேருந்து. அது கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இப்போ கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. தலைக்கு ஏறிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கிறீங்களா? ஏன்னா தலைக்கு ஏறிடுச்சுங்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற உதாரணம் ஒரு அடையாளம். இவரோட போட்டி போட்டார் பாருங்க, இவாண்டர் ஹோலிஃபீல்டு. அவர் என்ன பண்ணார், அவர் மண்டையால் இவர் மண்டையில் ஒரு முட்டு முட்டினார். அவர் மண்டையால் இவர் மண்டையில் ஒரு முட்டு முட்டினார். உங்களுக்கு தெரியும், அதான் சொன்ன கோபம் தலைக்கேறி போச்சு அப்படின்னு. ஆனால் இதை எப்படி குறிப்பிடுறாங்க, அதனாலேயே மைக் டைசனுடைய புகழ் போயிடுச்சு அப்போ நடந்த ஒரு செயல்னால.
அதிர்ஷ்ட தேவதை ஹோலிஃபீல்டோடைய ஹெல்மெட்டுக்கு உள்ளே உட்காந்துருந்தான். அதிர்ஷ்ட தேவதைக்கு இருப்பிடமாக எது அமைஞ்சு போச்சுன்னா ஹோலிஃபீல்டோட அந்த ஹெல்மெட் அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். ஏன்னா அதால் அப்படி முட்டுறார் அவர். இதை சோமவள்ளியப்பன் இட்லியாக இருங்கள்னு ஒரு புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதுறார். அந்த புஸ்தகமே ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம். அது நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றியே ஒரு நல்ல புக்கு. தமிழில் வந்திருக்கிற ஒரு அருமையான உணர்ச்சி மேலாண்மை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த உணர்ச்சி நிர்வாகம், அதை குறிப்பிடுவது அது. இப்போ என்ன பண்ணார் அவர், அந்த ஹெல்மெட்டால் இவர் மண்டையில் முட்டினார் பாருங்க. இது என்ன சாதாரண மண்டையா, உலக புகழ் பெற்ற மண்டை, அதுவும் மண்டைக்கணம் பிடித்த மண்டை, அதுவும் ஆத்திரமும் கோபமும் தலைக்கேறி உட்கார்ந்திருக்கிற ஒரு மண்டை. அப்படி முட்டின உடனே மைக் டைசனுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க. உள்ளேருந்து சைத்தான் பேச ஆரம்பிச்சது, மோதி மிதித்து விடு பாப்பா, கோபத்தினுடைய விளைவு. ஆனால் இவர் என்ன பண்ணார், சார் யாருமே எதிர்பார்க்காத அசிங்கமாக ஒரு காரியம் பண்ணிட்டார். என்ன காரியம் பண்ணிட்டாரு, டபக்குன்னு பாஞ்சு அவன் காதை கடிச்சு விட்டாரு. அது உலக புகழ்பெற்ற காதுக்கடி. காது கடிக்கிறதுனா ரகசியம்னு அர்த்தம். என்ன அவன் காதை கடிக்கிற அப்படிம்பாங்க, அது உலக புகழ்பெற்ற காதுக்கடி. அந்த ரகசியம் அப்படியே பரவி 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 உலகம் முழுக்க பரவிடுச்சு. கோவத்தில் அப்படியே காதை கடிச்சு ஒரு துப்பு துப்பிட்டாரு. எங்க யாராவது மன்னிப்பானா? மைக் டைசன் எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய வயசு, தகுதி, அந்தஸ்து, அடைந்திருக்கிற புகழ், இதுக்கு இந்த மாதிரியான காரணம்லாம் நியாயமா? அவர் என்ன காரணம் சொன்னாலும் யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போ நம்ம தரம் தகுதி இதெல்லாம் இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னா அவனுக்கு அறிவு அப்போ குறைஞ்சு போகுது. அதாவது உணர்ச்சி மேலோங்கின உடனே அறிவினுடைய தரம் குறைய ஆரம்பிக்குது. இப்போ கோபம் கூடாதுன்னு பெரியவங்க சொன்ன சில விஷயங்களை நாம் கொஞ்சம் பார்ப்போம். நீ கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காத, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற போது எந்த ஒரு முடிவும் நீ கோபத்தில் எடுக்காத, அது பிழையாக போய் முடிந்து விடும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றார். இன்னொரு அருமையான ஒரு செய்தி, உண்மையான பலசாலி யார் என்று கேட்டால் தன் வலிமையால் மக்களை அடக்குபவன் அல்லன். தன்னோட வலிமையினால மற்றவங்களை அடக்கிறானே அவன் ஒன்றும் மிகப்பெரிய வலிமை உள்ளவன் அப்படின்னு இல்லை. கோபம் வரும்போது எவன் தன்னை அடக்கிக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே மிகவும் வலிமையானவன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க திருவள்ளுவர் சொல்றார். அவர் சொல்லாது என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லா மதங்களுமே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக புகழ் பெற்ற ஒரு வாக்கியம் அது. ஒரு மனுஷன் முதல்ல கோபம் வருதுன்னு மற்றவங்களெல்லாம் அடக்கி ஏன் அப்பை சொல்லலையா? புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். வீரம்னா மற்றவனை ஜெயிக்கிறது இல்லப்பா, நீ ஒன்றை ஜெயிக்கிறதாண்டா வீரம் அப்படின்னு. இப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத யார் நிரூபிச்சா? மைக் டைசன் நிரூபிச்சுட்டார். உலகம் உள்ள வரைக்கும் அந்த அருவருப்பான ஒரு கமெண்ட் அவரை பற்றி தீருமா? அவன் யாரப்பா, கோவம் வந்தா அடுத்த ஆள் காதை பிடிச்சி கடிச்சுவேன், மனுஷனாப்பா அவன். ஒரு மிருகம் அந்த காரியம் பண்ணும், மிருகம் தான் அந்த மாதிரி காரியம் பண்ணும். இப்போ பாருங்க, நான் கோபத்தை பற்றி முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களுக்குள்ள விழிப்புணர்வு இருந்தால்தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். நாம் உடல் அளவிலையும் மனதளவிலையும் காட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு மிருகம்தான். எப்போ நம்ம சிவிலைஸ்டாக மாறணும்? கொஞ்சம் கொஞ்சமாக சில நூற்றாண்டுகளில் சில பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள், நம்முடைய மனதின் இஷ்டப்படி நமக்குள்ளே இருக்கிற மிருகம் தலைவிரிச்சு ஆடுற போது எப்படி நடந்துக்கிறோமோ அப்படியே நடந்துக்கிட்டா நாம் மாறவே இல்லை, காட்டுமிராண்டின்னு அர்த்தம். இந்த உள்ளேந்து நான் சொல்றது புரியுதா? சப்கான்ஷியஸ் மைண்ட், அதில் நம்முடைய விலங்கு மனம் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அந்த விலங்குலேருந்து நம்ம கொஞ்சம் மாறி இந்த செயல் நான் செய்யக்கூடியது அல்ல அப்படிங்கிற என்னுடைய பிரசன்ஸ் அதை கொண்டு வரணும். இங்கு நான் பிரசன்னமாகி இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, என்னில் இருக்கிற விலங்கு இதை செய்ய தூண்டுகிறது, ஆனாலும் நான் இதை செய்யக்கூடாது. இந்த தெளிவு இருக்கணுமா இல்லையா? சரி, எப்பெல்லாம் கோபம் உண்டாகுதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. நாம் சொல்லுவதை மற்றவர்கள் மதிக்காத போது. இந்த மற்றவர்கள்ங்கிறதுல ஒரு சின்ன குறிப்பு இருக்குங்க. உங்களை விட பலசாலியாக இருந்தால் வாயை பொத்திட்டு இருப்போம். நம்மளை விட பலசாலி, நம்மளை விட பவர்ஃபுல், இன்னும் ஆல்வேஸ் எதில் வேணாலும் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம். அதான் எங்கள் ஊரில் வேடிக்கை சொன்னால், பஸ்ஸில் 2 பேர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அடுத்த ஆளை கேட்டானா, அண்ணே நீங்கள் ஏதாவது பதவியில் இருக்கீங்களாண்ணே, எம்சி, எம்பி, எம்எல்ஏ அது மாதிரி? இல்லைப்பா. ஏதாவது அடியாள்லாம் வச்சுருக்கிற ரவுடி கிவுடி அந்த மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படி. இல்லை நான் பேட்டை தாதா,
வேறு ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி செல்வாக்கு அப்படி ஏதாவது? ஒன்றுமே இல்லைப்பா, நான் ரொம்ப சாதாரணமான ஆள். ஏன் இப்படிலாம் கேட்குறேன்? இல்லை பண வசதி மற்றபடி ஏதாவது? இல்லைப்பா, நான் ரொம்ப வெரி ஆர்டினரி மேன் அப்படின்னு உடனே சொன்னான். நான் காலடுறேன், எவ்வளோ நேரமாக மிதிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதாவது இவன் கோவப்படுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கிறான். என்னென்ன வெரிஃபை பண்ணிக்கிறான்? இவன் பவர்ஃபுல் மேனா, போஸ்ட்டில் இருக்கிறவனா, இல்லாட்டி ஏதாவது பணங்கனை வச்சுருக்கிறவனா, அடியாள் வச்சுருக்கிறவனா. அப்போ நம்மளை விட இதெல்லாம் வச்சுருக்கிறவனா இருந்தால் சத்தம் போடாமல் போயிட வேண்டியதுதான். செல்லிடத்து சினம் காக்க திருவள்ளுவர் எதை விட்டு வச்சுருக்கான்னு சொல்லுங்க. உனக்கு எங்கே செல்லுமோ, இப்போ அது செல்லாத இடம். நீ அவங்ககிட்ட கோவப்பட முடியாது, வாயை பற்றிட்டு பேசாமல் இருப்ப. உன்னோட பலசாலி நல்ல ஆள், பயங்கரமாக கிங்காங் மாதிரி இருக்கிறான், நீ எப்படி அவன்கிட்ட கோவப்படுவ? ஒரு குத்து விட்டானா 32 பல்லு சேர்ந்து எங்கிட்ட அடுத்த பிறவி பல்லு உட்பட போடும். அந்த மாதிரி சமயத்தில் கோவப்படுவியா? கோவப்பட மாட்டேன். கம்முன்னு வாயை சுருட்டிட்டு உட்காந்துருப்பேன். யார்கிட்ட கோவம் காட்டுவே? நீ சொன்னால் எவன் பயப்படுவானோ, நீ எவனை திட்டினா அவன் அடங்கி போவானோ, எவன் பூனை மாதிரி உன் முன்னாடி பதுங்குறானோ, பலவீனமானவன், உன்னை விட பலவீனமானவன். ஆனால் திருவள்ளுவர் தான் சொன்னார், செல்லிடத்து சினம் காக்க. அங்கேயும் கோவத்தை காப்பாத்துறா. செல்லாத இடத்துல இல்லை பெரிய விஷயம். நீ வேற வழி இல்லை, வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற. எங்கே செல்லுமோ அங்கே நீ காப்பாத்தினியான்னு கேட்டார் பாருங்க. அதனால தான் இந்த மற்றவர்கள்ங்கிறத பிரிச்சுக்க சொன்னேன். நாம் சொல்லுவதை மற்றவர்கள் மதிக்காத போது, கேட்காத போது, புரிந்து கொள்ள மறுக்கும் போது, புரிந்து கொள்ளாத போது, எதிர்த்து பேசும்போது, அதை வரவு வைக்காத போது, இப்படி நிறைய போது இருக்கு. அப்போல்லாம் நமக்கு கோபம் சொல்லுன்னு அப்படியே மண்டக்குழாயை பீச்சிக்கிட்டு வெளியே வரும். அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை உரியவர்கள் புரிந்து கொள்ளாத போது, நம்ம பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லை, என்ன பண்றது? புரிஞ்சுக்கிற அளவு திறமை இல்லை, என்ன பண்றது? என் பிரச்சனையை புரிஞ்சுக்கலையே நம்ம கோவப்படுறோம். என் பிரச்சனைய அக்கறை இல்லை, அது இன்னும் ஒரு ஆபத்து. தெரியல, நீ நானா இருந்தா தானே நான் படுற வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். தெரியாது. விரலுக்கு தகுந்த வீக்கம்னு அவனவனுக்கு ஒரு வலி உண்டு. நம்முடைய பிரச்சனைகளை உரியவர்கள் புரிந்து கொள்ளாத போது, கேட்க தயாராக இல்லாத போது, நிவர்த்தி செய்யாத போது, நிவர்த்தி செய்ய விரும்பாத போது, எப்பெல்லாம் கோபம் வருங்கிறதுக்கு அடையாளம். நாம் சொல்வது தவறு என்று, அது தவறாகவே இருந்தாலும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நாம் சொல்லுவது தவறு என்று பலர் முன்னிலையில் விமர்சிக்கப்படும் போது சில பேர் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, ஏன் அவங்க முன்னாடிலாம் என்ன பேசுனீங்க, ஏன் இவங்க முன்னாடிலாம் என்ன சொன்னீங்க? அவங்க முன்னாடி இவங்க முன்னாடி இல்லாமல் சொல்லியிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்களா என்ன? ஏதோ ஒன்று கோபம். அவங்க முன்னாடி எல்லாம் இந்த ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ், அதை காப்பாற்ற எவங்க முன்னாடியே தான் என்ன, அவங்க முன்னாடி எப்படி சொல்லலாம், இவங்க முன்னாடி எப்படி சொல்லலாம்? உங்கள் அம்மா முன்னாடி வச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்களா, இப்போ மதிப்பாங்களா? பிள்ளைங்க முன்னாடி வச்சு நீங்கள் என்ன திட்டுறீங்களே, அப்புறம் பிள்ளைங்க என்ன மதிப்பாங்களா? இப்படி கணவன் மனைவியை கேட்குறான், மனைவி கணவனை கேட்குறான், பசங்க முன்னாடிலாம் திட்டுறியே அப்படின்னா. ரைட்டு, தப்பு செய்யும் போது அவங்க முன்னாடி தானே செய்கிறீங்க. ஒருத்தர் தப்பு பண்ணும்போது பிள்ளைங்க முன்னாடி பண்ணலாம், தப்பு பண்ணும்போது அம்மா முன்னாடி பண்ணலாம்னா திருப்பி கேட்குறவங்க மட்டும் அம்மா முன்னாடி கேட்கக்கூடாது. அவ்வளோ அகங்காரம், நமக்கு அவ்வளோ அகங்காரம். நாம் சொல்லுவது தவறு என்று பிறர் முன்னிலையில் விமர்சிக்கப்படும் போது, எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காத போது, இப்படி நிறைய காரணம் இருக்கு. நம்ம ஒரு மரியாதை எதிர்பார்த்துட்டு போகிறோம், அது அங்கே கிடைக்கல, கோபம் வந்துடுதா இல்லையா? நாம் அவங்களை திருப்பி எப்படி அவமதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சார், மிகப்பெரிய போர்களே உலகத்தில் எதனால் நடந்ததுன்னா கோபத்தில் சில வார்த்தையை விட்டது தான். இதெல்லாம் வெளியில் சொல்லவும் முடியாது. இந்த வரலாறுகள்லாம் நாங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட இறந்து போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த புத்தகத்தை எழுதிட்டு போக முடியும். இந்த நாட்டில் இல்லை, நான் உலகத்தில் சொல்கிறேன். உலகத்தில் நடந்த சில போர்களுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நான் உலகத்தையும் என் நாடாக நினைக்கிறேன். உலகத்தில் நடந்த சில போர்களுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பேசக்கூடாத வார்த்தையை பேசுனது தான். எக்கு தப்பா ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனுடைய விளைவா மிகப்பெரிய போர் நடந்து ரத்தம் சிந்தி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போன வரலாறு இருக்கு தெரியுங்களா? ஏடா கூடமா 2 வார்த்தையை விட்டுடுறது அதனுடைய விளைவா வர்றது தான். இப்போ கோபத்தை எப்படி கையாள்வது? நம்மள யாரோ ஒருத்தன் பார்த்து நாயேன்னு சொல்றான், இல்லை ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். பதிலுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அது வரைக்கும் நல்லா தான் இருப்போம். அவன் என்ன சொன்னா அதை விட ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம். அவன் ஏன் நாயே அப்படின்னா உடனே நாம என்ன சொல்றோம்? பேயே அப்படின்னு ஏதோ ஒன்று. என்ன வள்ளலாரே சொல்றார், நாயே பேயேன்னு கோவப்படுறதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் வள்ளல் பெருமான். அப்போ ஏதோ ஒன்று நம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு கோபம். இங்கே தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நான் அமைதியாக தான் சார் இருந்தேன், அவன் தான் என்னை கோவப்படுத்தினான், ஆமாம் அப்படி பேசாமல் இருந்தால் நான் பேசியிருக்க மாட்டேன். அப்போ நம்ம கோபம் வரதுக்கான சுவிட்ச் அவன் கையில் இருக்குது.
சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியிற மாதிரி உங்களை கோவப்படுத்தணும்னா அவன் நாயே அப்படின்ட்டா நீங்கள் உடனே சுவிட்ச் போட, அவன் சுவிட்ச் அவங்க கையில் வச்சிருக்கிறான். ஏன் சார் உங்களுடைய சக்சஸ் சுவிட்சு அவங்க கையில் இருக்கலாமா? நம்மோட வெற்றியினுடைய பிடிமான இன்னொருத்தங்க கையில் இருக்கலாமா? பகவான் புத்தர் உட்கார்ந்துருந்தார் ஒரு மரத்தடியில், மொத்தம் வந்தான். அவன் ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு கதையில் இருக்கு, வரலாற்றில். இப்போ தான் எதையுமே சொல்லக்கூடாது, எதை சொன்னாலும் தான் எல்லாரும் அதை விட பிரமாதமாக கோவப்படுவாங்களே. அவன் யாருன்னு இருக்கு, ஆனாலும் நான் சொல்லலை, மென்று முழுங்கிட்டு போகிறேன் இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலைக்காக. அவன் புத்தரை பார்த்து அப்படி இப்படின்னு பேசுகிறான். ஏன்னா புத்தரை பல பேர் குழப்பில் மண்ணள்ளி போட்டவர், ஏன்னா ஞானம் கொடுத்தாருல்ல. இந்த உலகத்தில் ஞானம் கொடுத்தவங்களை கண்டா சில பேருக்கு ஆகாது, ஏன்னா உலகத்தை ஏமாற்றி பிழைக்கிறவங்களே ஒரு 10 பேர் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் ரொம்ப கோபம் குரூரமான வார்த்தை, கொடூரமான வார்த்தை, அது இது எல்லாமா போட்டு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான். புத்தர் முகத்தில் ஒரு சின்ன சேஞ்சு கூட இல்லை, ஒரு விதமான மாற்றமும் இல்லை, நிச்சலனமாக இருக்கார். அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதில் தான் அவன் இன்னும் கடுப்பாயிட்டான். நான் எவ்வளோ இப்போ சொல்கிறேன், உனக்கு ரோஷம் வரலையே, உனக்கு பதிலுக்கு திட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான். திட்ட மாட்டேங்கிறார், ஒன்றுமே பண்ணல. அவன் இன்னும் ஆத்திரமாக வெறி பிடிச்ச மாதிரி கத்தமாக, அவன் அளவு கடந்த ஆத்திரத்தில் மோசமான வார்த்தை, இன்னும் மோசம் கட்ட வார்த்தையாக போட்டு கொட்டுறான். அப்பவும் புத்தர் பேசாமல் இருந்தார். கடைசி அவனுக்கு என்னன்னா, நீ 2 வார்த்தை பேசிட்டா கூட எனக்கு நிம்மதியாக இருக்கும், நீ பேசாமல் உட்காந்துருக்கு பற்றி அழிச்சாட்டியமா குத்துக்கல் மாதிரி, அதுதான் என்னால் தாங்க முடியல, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ தான் வாயை திறந்து பேசினார். என்ன, நீ சொன்ன எதையுமே நான் ஏற்றுக்கல,